மே மாதம் 29ஆம் தேதி அன்னை மரியா அகில உலகின் அரசி என்பதை பற்றி தியானிப்போம். இயேசு அரசருக்கெல்லாம் அரசர், உலகை ஆளும் அரசர் என்பது போல அன்னை மரியாவும் அகில உலகின் அரசி ஆவார். 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளில் இறை வெளிப்பாட்டில் திரு அவை என்ற கொள்கை திரட்டு இயல் 8 எண் 55 அன்னை மரியா அகில உலக அரசியாக இறைவனால் உயர்த்தப்பட்டார் என்று கூறுகிறது. திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் தனது அட்கைலி ரெஜினாம், அதாவது விண்ணக அரசி என்ற சுற்றுமடலில் எண் 1 மரியா இறைவனின் தாயாகவும் ஓர் அரசியாகவும் மகிமையுடன் விண்ணகத்தில் ஆசீர்வதிக்கப்படுகிறார். எனவே மரியா உலகம் முழுவதும் ஒரு தாயின் கருணையுடன் ஆட்சி செய்கிறார் என்று கூறுகிறார். எனவே மரியா அனைத்து உலகின் அரசி, அனைத்து உலகின் ஆட்சியாளர் என்று அழைக்கப்படுகிறார் என்று அதே மடலில் எண் 22 குறிப்பிடுகிறார். 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளில் இறை வழிபாட்டில் திரு அவை என்ற கொள்கை திரட்டில் இயல் 8 எண் 53 ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னி மரியா இறைவனின் தாய் என்ற உயர்ந்த ஒரு அந்தஸ்தையும் கண்ணியத்தையும் தன்னகத்தே கொண்டுள்ளார். மேலும் அவர் உன்னதமான இரக்கத்தின் கொடையின் காரணமாக அவர் விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்து உயிரினங்களையும் விஞ்சி நிற்கிறார் என்று கூறுகிறது. அன்னையே, அகில உலகின் அரசியே, இன்று நாட்டை ஆளும் தலைவர்கள் உம்மை போல மக்கள் மீது அன்பும் இரக்கமும் கொண்டு சிறப்பாக ஏழை, ஒடுக்கப்பட்ட மக்கள், சிறுபான்மையினர் ஆகியோரின் உரிமைகளையும் உடைமைகளையும் கருத்தில் கொண்டு பாதுகாத்து வழிநடத்த அருள் தாரும். அவர்கள் தூய ஆவியாரின் அருளையும் ஞானத்தையும் தாராள மனதையும் நீதி உணர்வையும் கொண்ட சிறந்த தலைவர்களாக மக்களை ஆட்சி செய்ய உமது மகனிடம் பரிந்து பேசும் தாயே, அகில உலக அரசியே, நாட்டு தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.